guys, I'm very sorry. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு டிஷ் சமைக்க போறோம். என்ன டிஷ்னா பானிபூரி. அது கூட அதுக்கு உள்ள ஆட் பண்ணி சாப்பிட்ற பானி வித் உருளைக்கிழங்கு மசாலா இது எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆமாங்க, வீட்டுக்குள்ள போகலாம். மாவு பூரி போடுறதுக்காக மாவு பிசையணும். அதுக்காக ஒரு கப் பாருங்க, ஒரு கப் வெள்ளை ரவை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா அதில் பாதி மைதா மாவு எடுத்துக்கணும். பாருங்க மைதா மாவு. இப்போ ஃபஸ்ட்டு வெள்ளை ரவையை உள்ள போட்டுக்கணும். அப்புறமா மைதா மாவு உள்ள சேர்த்துக்கணும். அப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பெல்லாம் எடுக்கக்கூடாது லிஷுமா, அமைதியா உட்காருங்க. அது போதுமா? இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இப்ப மாவு இதுல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மாவு இருக்கு. இது கூட நம்ம கொஞ்சமா தண்ணி கொஞ்சமா போட்டுட்டு அப்புறமா பரட்டணும். பாரு, நான் மாவு பேசிட்டு இருக்கேன் பாருங்க. இங்க மேக்கப்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். சீக்கிரம் பேசஞ்சா என்ன பண்ணலாம்? பானிபூரி செய்யணுமா? பானிபூரி செஞ்சு எப்படி சாப்பிடுவீங்க? அந்த வாயில சாப்பிடுவீங்களா? பாருங்க, பானிபூரி செஞ்சு அந்த வாயில தான் சாப்பிடுவாங்களாமா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நல்லா டிப் பண்ணுங்க. ஏன்னா ரவை போட்டுருக்கிறதுனால நிறைய தண்ணி ஆட் பண்ண வேண்டியது வரும். இப்போ மேக்கப் போடணும். இப்போ பச்சை போடணும். இப்போ நல்லா பேசணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் நல்லா பரட்டிக்கணும். இப்படி பரட்டி ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற விடணும். அப்பதான் நமக்கு பூரி நல்லா புசு புசுன்னு வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாவு பரட்டி வச்சாச்சு. ஒரு கப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த உருளைக்கிழங்கு பானிபூரிக்குள்ளே வச்சு சாப்பிடுவோம்ல, அந்த உருளைக்கிழங்கு மசால் செய்கிறதுக்காக நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த 2 உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு இப்போ குக் பண்ண போகிறேன். எங்கள் லிஷுக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். எலிஷு அப்படியா? உங்களுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் தானே? இதை இப்படி கட் பண்ணி குக்கர்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீ குறும் பண்ணாம உட்காரு லிஷ்வந்த். இந்த உருளைக்கிழங்குக்கு தண்ணி ஊத்திட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. சாட் மசாலா ரெடி பண்ணுறதுக்காக சீரகமும் மிளகும் ஒரு துண்டு சுக்கு இந்த 3ஐயும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வறுத்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண போகிறோம்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மிளகு, சீரகம் அப்புறம் சுக்கு மூணையும் எடுத்து ஒரு வடசட்டியில் போட்டு வச்சிருக்கேன். இதை நல்லா வறுக்கணும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், குறும் பண்ணாம உட்காருங்க. நீங்க குறும்பு பண்ணா உங்களுக்கு நான் பானிபூரி தர மாட்டேன். நீங்க குட் பாயா? குட் பாய். பாருங்க, நல்லா வறுக்கணும். மணம் வருது, இந்த அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப கருகி வச்சிடக்கூடாது. லைட்டா கருகிடுச்சு போல இருக்கே. பாருங்க, வறுத்தாச்சு. இந்த மிக்ஸிக்கு மாத்தியாச்சு. என்ன பண்ணணும் ரிஷுமா? நீ இது என்ன பண்ணணும்? மிக்ஸில போட்டு அரைக்கணுமா? அரைச்சிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், பவுடர் பண்ணியாச்சு. இதுக்கு பேர் விஷு அமைதியா இருங்க. இதுக்கு பேரு ஜல்ஜீரா பவுடர்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததா நம்ம பானி ரெடி பண்றதுக்காக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு மின்ட் ஃப்ளேவருக்காக புதினாவும் அப்புறம் கொத்தமல்லியும் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் வச்சுதான் நம்ம பானி ரெடி பண்ண போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்துட்டு 2 பச்சை மிளகா அப்புறம் மல்லித்தலை அப்புறம் புதினா மூணையுமே ஆட் பண்ணிட்டேன். இந்த சுட்டி பையன் கம்மனே இருக்க மாட்டேங்கிறான், ரொம்ப குறும் பண்ணிட்டு இருக்கான். என்னை வீடியோ பண்ணவே விட மாட்டேங்கிறான். அமைதியா இருக்க மாட்டீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுற? உப்பு சாப்பிடக்கூடாது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பானிக்காக நம்ம அரைச்சாச்சு. இது கூட லெமன், ஒரு 1/2 லெமன் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆயிக்குது. அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல ஜல்ஜீரா பவுடரு, அது இது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். இதில் இந்த ஜல்ஜீரா பவுடர் ப்ளஸ் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அது காரம், பச்சை மிளகா. கண்ணில் வச்சிடாது. இரு, நான் கை கழுவி விடுறேன். உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சது கூட பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், இந்த வெங்காயத்தை இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா வருமான்னு தெரியல, நல்லா வந்துடும். இப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் இது கூட வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச சாட் மசாலா வித் கொஞ்சம் கரம் மசாலா ரெண்டுமே ஆட் பண்ணணும். இதங்க ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா பரட்டிக்கலாம். பாருங்க, உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுட்டேன். ஆனியன் கூட கரம் மசாலா அப்புறம் உப்பு இதெல்லாம் மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நான் வந்துட்டு உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது மஞ்சள் கொஞ்சோண்டு போடணும், நான் மறந்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணும்போது மஞ்சள் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா நம்ம குட்டி குட்டி பூரியாக உருட்டி கட் பண்ணி எடுத்து ஆயிலில் போட்டு பூரி செஞ்சிடலாம். இது என்னோட மம்மி இப்ப எனக்கு மாவு உருட்டுறதுக்காக ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. எங்க மம்மி சூப்பரா உருட்டுறாங்க. இதை வந்துட்டு ரொம்ப லேசாவும் உருட்டிடக்கூடாது, கொஞ்சம் திக்காதான் உருட்டணும். அப்பதான் வந்து பூரி வந்து சூப்பரா இதாகும். அந்த அச்சுல ஒரு டம்ளர் இருக்கு, அந்த டம்ளர்ல அச்சு வச்சு எடுத்துக்கிறோம். எண்ணெய் ஊத்தி வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சிட்டே இருக்குது. அப்படியே கட் பண்ணி இங்க எடுத்து வைங்கம்மா. அவ்வளோதான். இப்படியே அச்சு வச்சு பூரி எடுத்துக்கிற வேண்டியதான்.
பூரி உப்புதான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பூரி உப்புதான்னு பார்க்கலாம். போட்டாச்சு ஆயில்ல. இப்படி வாவ் செம்மையா உப்பிருச்சு. பானிபூரி ரெடி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். இது கொஞ்சம் கலர் மாறணும், ப்ரௌனிஷ் ஆகணும். அதுக்கப்புறமா நாம எடுத்துக்கலாம். வாவ் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். This is பானிபூரி. நல்லா இருந்துச்சுன்னா யாருக்கு கொடுக்க மாட்டேன், நானே சாப்பிடுவேன். பாருங்க இந்த சைஸ் கரெக்டா இருக்காதா? இப்படி அமுத்தி உள்ள மசாலா வச்சு பானி அப்படியே முக்கி எடுத்து வாயில போடுறதுக்கு இந்த சைஸ் கரெக்டா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து எந்த அளவுக்கு திக்னஸா இருக்கணும்னா நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு திக்கா இருந்தா மட்டும்தான் நல்லா உப்பி வரும். ரொம்ப லேசா நீங்க மாவு போட்டு அமுத்திட்டீங்க அப்படின்னா உப்பாது, அப்படியே பப்படமாட்ட போயிடும். சூப்பரான பானிபூரி ரெடி. ஃபர்ஸ்ட் நம்ம லிஷ்வந்த் தான் சாப்பிட போறாங்க. சாப்பிடுங்க. லிஷ்வந்த் வந்து இதுக்கு முன்னாடி பானிபூரி சாப்பிட்டு அவனுக்கு பழக்கம் இல்லை. அதனால வந்து அவன் காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டான். அதனால வெறும் பூரி மட்டும் அவன் சாப்பிட்றான். பாருங்க பாருங்க பூரி எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்படி உடச்சுட்டு மசாலா வச்சு பானியில முக்கி எடுத்து. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பானிபூரிய எங்க மம்மி ட்ரை பண்றாங்க. இது என்னாச்சு அப்படின்னா, நம்ம செய்யும் போது நல்லா பூரி நல்லா புசு புசுன்னு இருக்கு. செஞ்சு கொஞ்சம் ஆறுனதுமே அந்த பூரி என்ன ஆகுது, சப்புன்னு அமுந்து போயிடுது. இப்போ அந்த சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க. இந்தாங்க பானி ஊத்திக்கும். அப்படியே வேலை போட்டுடணும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சூப்பர். லிஷு, உங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? எல்லாருக்கும் பாய் சொல்லிருங்க. நம்ம போலாம், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் சொல்லிருங்க.